என்ன ரொம்ப கோவமா உட்காந்துருக்கா? இப்போ எப்படி இவளை சமாதானப்படுத்துறது? இவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ செட்டில் ஆனான்னு பார்த்தா இந்த தேனை விட மாட்டேங்கிறாள. எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தணும். வைஷு, 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 வைஷுமா, என்ன வைஷு எம்மல கோவமா? நான் தான் சொன்னேன்ல, தேனு சொன்னது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு. இன்னுமா அதை மனசில் நினைச்சிட்டு இருக்க? ஏய், நம்ம கல்யாணத்தை நிறுத்த தேனு சக்தி உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்கம்மா. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பா எனக்கு விருப்பமே இல்லாம தேனை கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லை. அதனால தான் அவகிட்ட இருந்து நான் பிரியணும்னு முடிவு பண்ணேன். என்னைக்கு உன்னை பார்த்தேனோ நீ தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பயந்தா எப்படி? கீழே மாமா கிட்டயும் விக்ரம் கிட்டயும் கல்யாணம் வேணாம்னு சொன்னியா? அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன் வைஷு அப்படி சொன்ன? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி தேனும் சக்தியும் உங்களை பத்தி சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். ஆனா அதை எப்படி நான் நம்புறது? அதை நிரூபிக்கிற கடமை உங்களுக்கு இருக்குல்ல. நீங்க ஆல்ரெடி கல்யாணமானவர் தான். அது தெரிஞ்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சேன். ஆனா உங்க கேரக்டரை பத்தி ஒருத்தவங்க தப்பு தப்பா சொல்லும் போது இப்படி தப்பான ஒருத்தரை எந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா? எனக்கு என் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. தேனும் சக்தியும் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நீங்க நிரூபிக்கணும். அப்பதான் இந்த கல்யாணமே நடக்கும். நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு எப்படி நிரூபிக்கிறது? எல்லாமே உண்மையாச்சே. அதை தெரிஞ்சா நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டியே. இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் வைஷு இப்படி நான் பேசுறேன்? என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னில இருந்து உன்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இப்படி சொன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க சொன்னதெல்லாம் நம்பாத வைஷு. நீங்க சொன்னதை நான் நம்புறேன். அதே மாதிரி அவங்க சொன்னதை பொய்ன்னு நீங்க நிரூபிங்க. வைஷு, நான் சொல்றது கேளு வைஷு. நான் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. உங்களுக்கு நான் 2 நாள் டைம் தரேன். நீங்க தேனு சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிங்க. இல்லனா நீங்க என்ன மறந்துருங்க. என்ன விஷயம் எல்லாம் பேசுற? ப்ளீஸ் தனரசு, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போங்க. வைஷு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப நிரூபிங்க, போங்க. ஐயோ, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? ஓகே வைஷு, உனக்கு என்ன? நான் எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? நிரூபிக்கிறேன். சார், நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற முத்துவும் குமரனும் போதைப் பொருள் அடிச்சிட்டு இருந்தாங்க சார்.
என்ன வேலை சொல்ற? ஆமா சார். அதை நான் பார்த்து ஏன்டா இப்படி பண்றீங்க, ஓனர் கிட்ட சொல்லுவேன்னு கூட திட்டினேன் சார். ஆனா அவங்க தான் சொல்லாதீங்க, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டோன்னு கெஞ்சி அழுதாங்க சார். நானும் பாவம்னு இறக்கப்பட்டு விட்டுட்டேன் சார். எனக்கு என்னமோ இவனுக்கு தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது சார். கரெக்ட் தான் வேலு. ஆனா இவனுங்களுக்கு இவ்வளவு போதைப் பொருள் எப்படி கிடைச்சது? சார், இவங்க போதைப் பொருள் அடிக்கிற பசங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென்னரசு தான் இவங்களுக்கு போதைப் பொருளை கொடுத்து கம்பெனிக்குள்ள ஒளிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கணும் சார். கரெக்டா சொன்ன வேலு. இப்படியே காரை திருப்பு. அவனுங்க 2 பேரும் ரூம்ல தான் இருப்பானுங்க. அவனுங்கள புடிச்சு அடிச்சா உண்மை தெரிஞ்சிடும். சரிங்க சார். சார், தோ அந்த முத்துவ குமரனும் பைக்ல போறானுங்க சார். வேலு, அவனுக்கு பக்கத்துல போய் காரை ஸ்லோ பண்ணு. சரிங்க சார். டேய் முத்து குமரா, வண்டி ஓரம் நிறுத்துங்கடா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் 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 போடா வேமா போடா. என்ன வேலு, வண்டி நிறுத்தாம போறானுங்க. அவனுக்கு வண்டியை மடக்கு வேலு. டேய் வண்டியை நிறுத்துங்கடா, உங்ககிட்ட பேசணும்டா. டேய் முத்து குமரா, வண்டியை நிறுத்துங்கடா. சொல்றா. அண்ணே சீக்கிரம் போடா, ஓடிச்சு பேசு. சங்கர் சாரோ வேலனனோ எங்களை சந்தேகப்பட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணே. இப்போ என்னடா பண்றது? டேய் டேய், மாட்டிக்கிட்ட என் பேரை மட்டும் சொல்லாதீங்கடா. உங்க தேவைக்காக தான் வாங்கினேன்னு சொல்லுங்க. மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. குமரா, டேய் முத்து நில்லுங்கடா. டேய் போடா, சீக்கிரம் போடா. வண்டி நிறுத்துடா. டேய் போடா வேமா போடா. தாத வேலு. டேய் சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ. டேய் நில்லுங்கடா. டேய் பக்கத்துல வந்துட்டாங்கடா. வண்டி நிறுத்துங்கடா. டேய் போடா வேமா. நீங்களா நிறுத்திட்டா நல்லது. ஏய் வந்துட்டாங்கடா. போடா போடா போடா. ஆட்றலாம் போடா. மதிக்க மாட்டானுங்க. டேய் புடி புடி. ஏய் பின்னாடி வராங்கடா. நெருக்கி போடா ஓடுது. வேமா. டேய் போடா போ. நில்லுங்கடா. டேய் மாட்டி ஓடா. டேய் போடா. டேய் ஒரு மாதிரியா வண்டி நிறுத்த மாட்டேன். ஏறா போடா. போல சார் டேய் டேய் எங்கடா ஓட பாக்குற? சார் 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 நல்ல நாள் போய் வேலை. அண்ணா சொல் அண்ணா அண்ணா சொல்ல போறியா இல்லையா? டேய், உங்க 2 பேருக்கும் தெரியாம போதைப் பொருள் எப்படி நம்ம கம்பெனிக்குள்ள வந்துச்சு? சொல்றா. டேய், சொல்றா. நான் முடிக்கிறேன். சொல்றா. டேய் இப்போ நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல ஊர்ல இருக்கிறவங்க அப்பா அம்மா ஆள் வச்சு தூக்குவா?